Hello friends, I welcome you all to our channel Adapt 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாக் ப்ராப்ளம்ஸ், அதாவது கிளாக் அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாக் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த செஷன் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த கிளாக்கில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்தியாஸ் மினி ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான கம்ப்ளீட் லைவ் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியாச்சு. இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா May 12 இதுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களில் யாரெல்லாம் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் இந்த லைவ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு ada247.com இந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் போய்ட்டு எஸ்எஸ்சி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில். ஸோ அப்படி டைப் பண்ணினதுக்கப்புறமா இந்த பேக் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். இந்த பேக் அப்பியர் ஆனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் கூப்பன் கோட் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் Y207 அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி என்ட்ரு பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1499 அப்படிங்கிறது ஜஸ்ட் 1049 ருபீஸ் கிடைக்கும். கிளியரா? ஸோ 1049 ருபீஸில் இந்த ஓவரால் பேக்கேஜ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12 months வேலிடிட்டி. கிளியரா? கோர்ஸ் டியூரேஷன் வந்து 12 months வேலிடிட்டி. கிளாஸஸ் வந்து 70 days கண்டினியூஸாக இன்ட்டு 4 hours பர் டே 4 hours அப்படிங்கிற வகையில் 280 hours நடக்கும். 280 hours வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு இப்போது அவர் ஆண்டு இருக்குது, மினிட் ஆண்டு இருக்குது இல்லையா? ஸோ மணிமுள் நிமிடமுள் இருக்கு இல்லையா? அதுக்கு இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடித்து இதான் சரியா? இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா இதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா அவர் ஆண்டும் மினிட் ஆண்டும் கோயின்சைட் ஆகும் இல்லையா? அந்த டைம் கோயின்சைட் ஆகக்கூடிய டைம் கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் ஆண்டும் மினிட் ஆண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக வரும் இல்லையா? அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஆங்கிள் கொடுத்துட்டு பர்டிகுலர் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். கிளியரா? ஸோ இப்போது அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே மூணாவது என்ன இருக்குன்னு பாருங்கள். மிரர் டைம், வாட்டர் டைம் இந்த மாதிரி கேட்குறது உண்டு கொஸ்டின்ஸு. அதில் டைம் இன் மிரரில் வந்து டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1160 என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கிளியரா? அதே டைம் இன் வாட்டரில் அதாவது வாட்டரில் பார்க்கும்போது டைம் என்ன அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 1790 என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணுறங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கிளியரா? சிம்பிள். ஸோ இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் 1 hour அவர் அண்ட் மினிட் அண்ட் வந்து எத்தனை டைம் கோயின்சைட் ஆகும் அப்படின்னா 1 டைம் தான் கோயின்சைட் ஆகும். அதே 12 மணி நேரத்துக்கு ரெண்டும் அவர் அண்டு மினிட் ஆண்டு எத்தனை டைம் கோயின்சைட் ஆகும்னா 11 times. 24 ஹவர்ஸ்க்கு 22 times. கிளியரா? இது வந்து கோயின்சைட். ஸோ அதே மாதிரி 180 டிகிரின்னு என்ன ஆப்போசிட், அவர் அண்டு மினிட் ஆண்டு ஆப்போசிட்டாக வரும் இல்லையா? அதுதான் 180 டிகிரின்னு சொல்கிறோம். கோயின்சைட்னா 0 டிகிரி. ஓகே, ஸோ 1 ஹவருக்கு எத்தனை டைம்னா 1 டைமு 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை டைம் 180 டிகிரி ஃபார்ம் பண்ணோன்னா அவர் அண்டும் மினிட் ஆண்டும் சேர்ந்து 11 times. 24 ஹவர்ஸில் அவர் அண்டும் மினிட் ஆண்டும் சேர்ந்து எத்தனை டைம் வந்து 180 டிகிரி ஃபார்ம் பண்ணோன்னா 22 times. கிளியரா? ஸோ சிமிலர்லி 90 டிகிரி வந்து 1 ஹவருக்கு எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும்னா 2 times. 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை டைம்னா 22 times. 24 ஹவர்ஸ்க்கு எத்தனை டைம் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 44 times. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாமில் 1 or 2 கொஷின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று கேட்குறது உண்டு. கிளியரா? 90 டிகிரி 1 டேயில் எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும்னா 1 டே என்ன 24 ஹவர்ஸா 44 times. 180 டிகிரி ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஃபார்ம் ஆகும்னா 22 times. 0 டிகிரி ஒரு நாளைக்கு எத்தனை டைம், 0 டிகிரி மீன்ஸ் வாட், கோயின்சைட். கிளியரா? ஒரு நாளைக்கு எத்தனை டைம்னா 22 times. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தியரட்டிக்கல் கொஷின் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். என்ன கேட்குறேன் அப்படின்னா வாட் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் எ கிளாக் when it shows 720 அதனுடைய மிரர் இமேஜ் சரியா? அந்த 720 காட்டக்கூடிய அந்த கிளாக்குடைய மிரர் இமேஜ் என்ன டைம் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கிளியரா? ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? மிரர் இமேஜ் அப்படின்னு வரும்போது எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்? 1160 சப்ட்ராக்ட் பண்ணுமா கொடுத்துருக்கூடிய டைமை? ஸோ 1160 கொடுத்துருக்கூடிய டைமை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 16 20 போச்சுன்னா என்ன 40 சரியா? 11 7 போச்சு அப்படின்னா 4, அப்போ 440 அப்படிங்கிறது உங்களோட ஆன்சர். கிளியரா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். வாட் இஸ் த வாட்டர் இமேஜ் ஆஃப் எ கிளாக் when it shows 343 இது வந்து ஆக்சுவல் டைம் சரியா? இது கிவன் டைம். ஸோ இந்த 343 அப்படிங்கிற டைமுடைய வாட்டர் இமேஜ் வந்து என்னவா இருக்கும் சரியா? கிளாக் வந்து 343 அப்படிங்கிற டைம் காட்டுது. அது வந்து வாட்டர் இமேஜில் என்னவா காட்டும் அப்படின்னா 1190 இதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 1790. கிளியரா? 1790 இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். கிளியர்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா?
எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோம் எல்லாமே சொல்லியிருப்போம். இங்கே 1790லேருந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர்னு வரும்போது, மிரர்னு வரும்போது 1160லேருந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ இப்போது கொஸ்டின் போயிடலாம். ஸோ 1790லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க என்ன வரும்? 10ல் 3 போச்சுன்னா 7, 8ல் 4 போச்சுன்னா 4, 47 வரக்கூடிய ஆப்ஷன் தான் கரெக்ட். கிளியரா? ஸோ அப்போஸ் என்ன இருக்குது? 17ல் 3 போச்சு, அப்போ என்ன வரும்? 14, 47. 14 என்ன வரும்? 14ல் 12 ஹவர்ஸை கழிச்சிருங்க, அப்போ என்ன வரும்? 2:47 வரும். கிளியரா? 14 அப்படின்னா ரயில்வே டைம், அப்போது நார்மல் டைம் என்ன? 2:47. ஸோ 2:47 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன்? இப்போ இன் பிட்வீன் ஆங்கிள் கேட்குறாங்க, இடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க. அவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க. என்ன டைம் இருக்கும்போது அப்படின்னா 4:20 அப்படின்னு இருக்கும்போது. ஸோ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா இங்கே கொடுத்துருந்தோம் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணோம். 30h - 11/2m. இந்த ஃபார்முலா நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கிளியரா? 30h - 11/2m. இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ h அப்படின்னா அவருக்கான வேல்யூ, இதுதான் h. இது வந்து என்ன அப்படின்னா m. உடைய வேல்யூ, மினிட்டோடைய வேல்யூ 20, அவருடைய வேல்யூ 4. சரியா? அப்போ 30 × 4, சரியா, -11/2 × 20. கிளியரா? ஸோ இதை கேன்சல் பண்ண வரும், 10 வரும். அப்போ 10 × 11 × 10 அப்படின்னா 110. 30 × 4 அப்படின்னா என்ன வருது? 120. அப்போ 120ல் 110 போச்சு அப்படின்னா என்ன வருது? வெறும் 10. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 10 டிகிரி. கிளியரா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் when the time shows 6:24? இதுவும் என்ன அப்படின்னா பிட்வீன் ஆங்கிள் தான் கேட்குறாங்க. கிளியரா? டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 6:24ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்ஸ் அகைன் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30, அவருடைய வேல்யூ என்ன? 6. அப்போ 30 × 6 மைனஸ் மினிட்டோடைய வேல்யூ என்ன? 24. கிளியரா? இது வந்து அவருடைய வேல்யூ, மினிட்டோடைய வேல்யூ 24. அப்போ 11 × 24, 12/11. ஒன் செகண்ட், 11/2 × 24. கிளியரா? 11/2 × 24. இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 12. கிளியரா? ஸோ அப்போ என்ன வரும்? 11 × 12. 11 × 12 என்ன வரும்? 132. ஓகே, 3 × 6 அப்படின்னா என்ன வருது? 180. அப்போ 180ல் 132 போச்சுன்னா என்ன வருமோ அதுதான் உங்களோட ஆன்சர். கிளியரா? ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 8:48 வருதுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது என்ன வருது? கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல் மறுபடியும் ஆங்கிள் பிட்வீன் தான் கேட்குறாங்க. ஒன் செகண்ட், சேம் ஃபார்முலா, 30h - 11/2m. கிளியரா? ஸோ மாடுலஸ் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கணும், அதனால் மாடுலஸ் போட்டுக்கலாம். ஓகே, 30 × h உடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள்? 5. h உடைய வேல்யூ என்ன? 5. m உடைய வேல்யூ 30. ஸோ அப்போ h உடைய வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், m உடைய வேல்யூ 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 11/2 × 30. ஸோ இந்த 30யும் 2 கேன்சல் பண்ணால் 15 வரும். 15ம் 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 165 வரும். 165. அதுலேருந்து 150 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. மாடலஸ் எடுத்துக்கிட்டே என்ன வரும்? பாசிட்டிவில் வந்துடும் வேல்யூ. அப்போ என்ன வரும்? 15 டிகிரி. 15 வரும் டிஃப்ரென்ஸ். கிளியரா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அகைன் ஆங்கிள் பிட்வீன் தான் கேட்குறாங்க. சேம் ஃபார்முலா, θ = 30h - 11/2m. ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள்? 30 × h உடைய வேல்யூ என்ன? 7 - 11/2 56. m உடைய வேல்யூ 56. கேன்சல் பண்ண என்ன வருது உங்களுக்கு? 28. கிளியரா? ஸோ இப்போ 28 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். நீங்கள் மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 803 308. ஸோ இங்கே 3 × 7 210. ஸோ இப்போ 308ல் 210 போச்சு அப்படின்னா என்ன வருதோ அது ஆன்சர். கிளியரா? அப்போ என்ன வரும்? 8ல் முடியக்கூடிய ஆப்ஷன். கிளியரா? 8ல் முடியக்கூடிய ஆப்ஷன். ஒரு 98 ஆட் பண்ணுறீங்க. 98 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 308. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7ல் என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் பிட்வீன் கேட்குறாங்க. ஒன் செகண்ட், 440 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 30 × 4 - 11/2 × 40. கேன்சல் பண்ண என்ன வருது உங்களுக்கு? 20. 11 × 20 220. கிளியரா? 11 × 20 220 மைனஸ் 3 × 4 30 × 4 120. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருது உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தீட்டாவுடைய வேல்யூ என்ன வருது? 100 வருது. சரியா? அப்போ 100 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல 100 டிகிரி வரும். ஸோ இது கிளியராக எப்படி சால்வ் பண்ணுறதுன்ட்டு கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ம் அகைன் ஆங்கிள் பிட்வீன் தான் கேட்குறீங்க, கேட்டிருக்காங்க.
சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 30 h உடைய வேல்யூ என்ன 4, 30 into 4 120 மைனஸ் இங்கே m உடைய வேல்யூ என்ன 12, அப்போது 11/2 into 12 கேன்சல் பண்ண என்ன வருது 6, 6 into 11 66. ஸோ 120ல் 66 போனால் என்ன வரும் 54. கிளியரா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 9, ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள். அதாவது ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள் அப்படின்னா 360லேருந்து அந்த ஃபார்முலாவை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 360 மைனஸ் 360 டிகிரி மைனஸ் 30h மைனஸ் 11/2 m. ஸோ இதான் என்ன அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கான ஃபார்முலா. 360லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 360 மைனஸ் 30 into 2, அப்போ என்ன வரும் 30 into 2 மைனஸ் 20 வருது 11/2 into 20. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும் 10. ஓகே, 30 into 2 60 இங்கே ஒரு 110 இங்கே ஒரு 60 வரும். அப்போ 110ல் 60 போச்சு அப்படின்னா என்ன வருது 50. சரியா? அப்போ இங்கே என்ன வருது 360. 360ல் 50 போச்சு அப்படின்னா என்ன வரும் 310. கிளியராக? ஆன்சர் என்ன வருது 310 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி 310. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். அட் வாட் டைம் பிட்வீன் 5:30 to 6 o'clock will the hands of a clock be right angle? அதாவது 5:30லேருந்து 6 o'clock எந்த டைமில் அந்த கிளாக்கில் ரெண்டு ஆங்கிளும், அதாவது அவர் ஆண்டும் மினிட் ஆண்டும் 90 டிகிரியை ஃபார்ம் பண்ணும், ஒரு செங்கோணத்தை உருவாக்கும்னு கேட்குறாங்க. கிளியராக? 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே எந்த டைமில், எந்த பர்டிகுலர் டைமில் மினிட் ஆண்டு அவர் ஆண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்கும், அதாவது செங்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். கிளியராக? 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும், அதான் கேட்குறாங்க. ஆங்கிள் பி ரைட் ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க 90 டிகிரி. கிளியராக? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். டைம் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. டைமுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தோம் அப்படின்னா dh ப்ளஸ் ஆர் மைனஸ் dA இன்ட்டு 12/11 இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தோம். கிளியராக? dh அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆஃப் அவர். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இந்த 5:30 இருக்கா, இந்த 5 மட்டும் எடுத்துக்கோங்க, அவர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த அவரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் dh கிடச்சிரும். சரியா? dHங்கிறது கிவன் டைம் என்ன 5 o'clock அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆரம்பிக்கக்கூடிய டைம், ஸ்டார்டிங் டைமை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். சரியா? ஸ்டார்டிங் டைம் வந்து ரவுண்ட் நம்பர் தான் எடுக்கணும். அதனால் 5 அப்படிங்கிறத 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 25. அப்போ இந்த dH வரக்கூடிய இடத்துல 25 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கிளியரா? அடுத்தது DA அப்படின்னு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. அந்த 90 டிகிரிங்கிறத எதால் வகுக்கணும், 6ஆல் வகுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் DA கிடைச்சிரும். அப்போ 90யை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதுங்க உங்களுக்கு 15 கிடைக்கும். கிளியரா? 15. ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 இன்ட்டு 12/11. அப்போ என்ன வரும், ப்ளஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போது 5:30ங்கிறது ரெண்டாவது வரக்கூடிய ஆஃப் தானே, செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறனால இந்த மைனஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு, அதாவது மைனஸ் வந்து 5 to 5:30க்கு, 5 to 5:30 அப்படின்னு கொடுத்துருந்தா மைனஸ் எடுக்கணும். இங்கே ப்ளஸ்ங்கிறது 5:30 to 6ன்னு கொடுத்தா ப்ளஸ் எடுக்கணும். கிளியராக? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5:30 to 6 தானே, அப்போ என்ன எடுத்துக்கணும் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 25 15 என்ன பண்ணணும், ஆட் தான் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வருது 40 அப்படின்னு வரும். 40 into 12/11. கிளியரா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள், என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது 48. 480 எதால் வகுக்கணும் 11ஆல் வகுக்கணும். ஸோ டிவைட் பண்ண என்ன வருது உங்களுக்கு 4 times 11 அப்படின்னா 44. கிளியரா? 44னா ரிமைனிங் ஒரு 4 இருக்குது. அப்போ 3 times 11 33. அப்போ என்ன வருது 7 வந்து மீறுது 7/11. அப்போ 43 7/11. 43 7/11 இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். எப்படி டைம் வந்து 5 மணி சம்திங் தான் வரும். 5 மணிக்கும் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான். அப்போ 5 மணி 43 நிமிஷம், 5 o'clock 43 minutes, 5:43 7/11. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? இந்த ஃபார்மில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது 5 to 5:30. 5 to 5:30 என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட் ஆஃப். இது வந்து என்ன ஃபஸ்ட் ஆஃப்னா மைனஸு, செகண்ட் ஆஃப்னா ப்ளஸ்ஸு. கிளியராக? அந்த ஃபார்முலாவில் அப்போ T is equal to என்ன வருது, சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். DA ப்ளஸ் ஆர் மைனஸ் DH வரணும் முதல்ல. DH ப்ளஸ் ஆர் மைனஸ் DA இன்ட்டு 12/11. கிளியரா? ஸோ இப்போ DH உடைய வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த முதல்ல கொடுத்துருக்கூடிய அந்த டைமை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு DH கிடச்சிரும். DH கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணோம், முதல்ல கொடுத்துருக்கூடிய டைமை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா DHனா இந்த அவராண்டு ஏற்படுத்தக்கூடிய நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். 1 ஹவருக்கு எத்தனை டாட் இருக்குன்னு பாருங்கள்.
1 ஹவருக்கு இந்த கிளாக்கில் 1 ஹவருக்கு எத்தனை டாட் வரும்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக 5 லைன்ஸ் வருமா, அது வந்து 1 ஹவர் கேப். 1 ஹவர் கேப்புக்கு 5 டாட்ஸ். டாட்ஸ் மீன்ஸ் டிவிஷன்ஸ். ஒரு மணி நேரத்துக்கு 5 டிவிஷன்னா அந்த 5 மணி நேரம் 5 o'clockனு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 மணி நேரத்துக்கு எத்தனை டிவிஷன் வரணும்? 25 டிவிஷன் வரணும். கிளியரா? 5 × 5 25. ஸோ அப்போது இங்கே 25ன்னு வரணும். ஸோ அதே மாதிரி டிஏன்னு கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி 90 டிகிரியை 6 ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டிஏ கிடச்சிடும். எப்போவுமே 6 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிஏ கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கூடிய ஆங்கிள் 6 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. கிளியரா? அப்போ 90 6 ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? 15. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு தானே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டுனா மைனஸ் மட்டும் தான் எடுக்கணும், ப்ளஸ் எடுக்கக்கூடாது. கிளியரா? ஸோ அப்போ 25 - 15 × 12/11. ஸோ மைனஸ்னா ஃபஸ்ட் ஆஃப், மைனஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃபுக்கு, ப்ளஸ் வந்து செகண்ட் ஆஃப். 1 ஹவருக்கு 2 டைம் வந்து ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். 1 ஹவருக்கு 2 டைம்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். 2 டைம்ஸு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு டைம் டைம் எப்போ அப்படின்னா 5 to 5:30, 5 to 5:30க்குள்ளே ஃபார்ம் ஆகும். செகண்ட் டைம் வந்து 5:30லேருந்து 6க்குள்ளே ஃபார்ம் ஆகும். கிளியரா? இது வந்து செகண்ட் டைம். கிளியரா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். 1 ஹவருக்கு எத்தனை டைம் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆனால் 2 டைம்ஸ். அதனால தான் இங்கே 5 to 5:30, 5:30 to 6 இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க ரைட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும். கிளியரா? ஸோ இப்போ 25ல் 15 போச்சு அப்படின்னா என்ன வருது? 10. 10 × 12 அப்படின்னா 120. 120/11. ஸோ அப்போ என்ன வருது? 10 டைம்ஸு. 10 120 11 டிவைட் பண்ணால் 10, 110 போயிடும். ரிமைனிங் என்ன வருது? 10. 10 10/11. அப்போ என்ன வரும்னா 5 o'clock 10 minutes 10/11 seconds. அந்த டைமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். சரியா? ரைட் ஆங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகும்னா 5 o'clock 10 minutes. ரெண்டாவது ரைட் ஆங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகும்னா 5 o'clock 43 minutes. கிளியரா? 5 o'clock 43 minutesல செகண்ட் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் பிட்வீன் 5:30 to 6ல். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ண ஒவ்வொன்றும். கிளியரா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது வந்து ரெண்டுமே கொடுத்துருக்கேன் காமனாக. 5 to 6:30னா 2 வரும். ஒன்று ப்ளஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மைனஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிளியரா? அப்போ என்ன வரும்? 25 + 15 × 12/11. இது வந்து என்ன? செகண்டாக வருது. கிளியரா? அடுத்தது என்ன அப்படின்னா மைனஸ் அப்படின்னா 25 - 15 × 12/11. சரியா? ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பிட்வீன் 5 to 6 அப்படின்னு வரும்போது. சரியா? ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் ஒரு ரைட் ஆங்கிள் வரும், ரெண்டாவது ½ அன் ஹவரில் இன்னொரு ரைட் ஆங்கிள் வரும். கிளியரா? அப்போ ரெண்டு ½ அன் ஹவர் அடங்கியிருக்கு. அதாவது ஓவரால் 1 ஹவர்னு வருதா? 1 ஹவரில் எத்தனை வரும்? 2 டைம் வரும். அப்போ இது ப்ளஸ் வந்தால் ரெண்டாவதாக வரக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்ன வரும்? 543ன்னு வரும். 543 7/11. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா, இதை சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 5 10 10/11 அப்படின்னு வரும். கிளியரா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணது தான் இது. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. 9 to 10 o'clockல எந்த டைமில் மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் கோயின்சைட் ஆகும்னு கேட்குறாங்க. சரியா? கோயின்சைட்னா எவ்வளோ? 0 டிகிரி. கோயின்சைட்னா எவ்வளோ? 0 டிகிரி. அப்போ 0வை 6ஆல் வகுத்தா என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ டிஏ உடைய வேல்யூ, ஆங்கிள் ஏற்படுத்தக்கூடிய அந்த டிவிஷன்ஸ் வந்து 0 எதுவுமே ஏற்படுத்தாது. ஆனால் 9 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 9ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 45. இது வந்து என்ன? அவர் ஹேண்ட் ஏற்படுத்தக்கூடிய டிவிஷன்ஸ். அப்போ அவர் ஹேண்ட் ஏற்படுத்தக்கூடிய டிவிஷன்ஸ் டிஹெச் உடைய வேல்யூ எவ்வளோ? 45. கிளியரா? ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஏ × 12/11. அதுதான் என்ன அப்படின்னா டைம். கிளியரா? டைம். அப்போ 45ஐ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 12ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 11ஆல் டிவைட் பண்ணிடுங்க. கிளியரா? ஸோ அப்போது 4 × 12 480 + 60 540ன்னு வருமா? ஓகே. 45 × 12 மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்க. என்ன வருதுன்னா 90 + 45 45. ஓகே. 0 9 10 4 கரெக்டாக தான் இருக்குது. 540. அப்போ 540 எதால் வகுக்கணும்? 11ஆல் வகுத்தணும். 11ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 4 × 44. அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 10 100. அப்போ 9. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். 44 6 + 4 10 வருது. 100 வந்து 11ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 9 டைம்ஸ் வரும். 99 1/11. ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னா 9 o'clock 49 minutes 1/11. இந்த டைமில் ரெண்டும் கோயின்சைட் ஆகும். கிளியரா? அதாவது மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் கோயின்சைட் ஆகும். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இவ்வளோதான். ஸோ எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.